Hi, hello. This video is sponsored by BuyMote shopping app. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சென்டாரி மலர் மருத்துவத்தின் நம்ப முடியாத சக்தியை கண்டறியும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். சென்டாரி பேட்ச் மலர் மருத்துவம் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு விருந்து காத்திருக்கிறது. நீங்கள் இயற்கை வைத்தியம் மற்றும் முழுமையான சிகிச்சை முறையில் இருந்தால் இது நீங்கள் தவறவிட விரும்பாத ஒரு ரத்தினம். இன்று சென்டாரியின் ரகசியங்கள் மற்றும் அது உங்கள் வாழ்க்கையை மிக அற்புதமான வழிகளில் எவ்வாறு மாற்றும் என்பதை ஆழமாக பேசப்போகிறோம். இந்த சிறிய மலர் எவ்வாறு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டவும் நான் இங்கு வந்துள்ளேன். சென்டாரி என்பது வெறும் பூ அல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. இது 1930களில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் உருவாக்கிய இயற்கை தீர்வுகளின் தொகுப்பான 38 பேட்ச் மலர் மருந்துகளில் ஒன்றாகும். டாக்டர் பேட்ச் இயற்கை சிகிச்சை முறை துறையில் ஒரு தொலைநோக்கு பார்வையாளராக இருந்தார். மேலும் அவரது வைத்தியங்கள் காலத்தின் சோதனையை தாங்கி நிற்கின்றன. சென்டாரி மென்மையான சென்டாரியம் அம்பல்லாட்டம் தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது அதன் குணப்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு அழகான சிறிய காட்டுப்பூ. சரி, சென்டாரி எதற்கு நல்லது? அதன் நன்மைகள் ஆராய்வோம். மக்களை மகிழ்விப்பதில் நீங்கள் சிரமப்பட்டால் அல்லது இல்லை என்று சொல்ல கடினமாக இருந்தால் சென்டாரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களின் கோரிக்கைகளால் அடிக்கடி அதிகமாக உணருபவர்களுக்கும் தங்கள் சொந்த தேவைகளை புறக்கணிப்பவர்களுக்கும் இது சரியானது. நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கான விஷயங்களை செய்து இறுதியில் சோர்வடைந்து பாராட்டப்படாததாக உணரும்போது ஏற்படும் அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? அந்த சூழலிலிருந்து விடுபட்டு உங்கள் சொந்த நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க தொடங்க சென்டாரி உங்களுக்கு உதவும். குற்ற உணர்ச்சியின்றி உங்களை முதலில் வைக்காமல் இல்லை என்று சொல்ல முடிவதை கற்பனை செய்து பாருங்கள். மிகவும் விடுதலையாக தெரிகிறது இல்லையா? சென்டாரி அதற்கு உதவ முடியும். இந்த தீர்வு அனைத்தும் சுய உறுதிப்பாட்டையும் உள் வலிமையையும் அதிகரிப்பது பற்றியது. இது உங்கள் நிலைப்பாட்டில் நிற்கவும் ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்கவும் உதவுகிறது. இது உங்களை மிகவும் சமநிலையான வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது. இப்போது அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரில் 2 சொட்டுகளை சேர்த்து நாள் முழுவதும் குடிக்கலாம், அல்லது 2 சொட்டுகளை நேரடியாக உங்கள் நாக்கில் ஊற்றலாம். சிலர் அதை தங்கள் தினசரி தோல் பராமரிப்பு வழக்கத்தில் கலந்து கூடுதல் உள் நம்பிக்கையை அதிகரிக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நிலைத்தன்மை முக்கியமானது. எந்த ஒரு இயற்கை தீர்வையும் போலவே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை காண சிறிது நேரம் ஆகலாம். அதனுடன் ஒட்டிக்கொண்டு நீங்களே பொறுமையாக இருங்கள். முடிவுகள் காத்திருப்புக்கு மதிப்புள்ளது. மேலும் இதோ ஒரு சிறிய தொழில்முறை குறிப்பு. மற்ற பேட்ச் வைத்தியங்களுடன் இணைந்தால் சென்டாரி அழகாக வேலை செய்கிறது. அதிகமாக உணர்ந்தால் கூடுதல் ஆதரவிற்காக எல்லம் அல்லது ஆலிவுடன் கலக்க முயற்சிக்கவும். பயத்தை கையாளுபவர்களுக்கு மிமுலஸ் ஒரு சிறந்த கூட்டாளியாக இருக்க முடியும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு சென்டாரி பாதுகாப்பானது என்பதையும் குறிப்பிடுவது மதிப்பு. அதற்கேற்ப அளவை சரிசெய்து உங்களுக்கு தெரியாவிட்டால் எப்பொழுதும் ஒரு சுகாதார நிபுணரை அணுகவும். எனவே விஷயங்களை முடிக்க சென்டாரி பேட்ச் மலர் மருத்துவம் என்பது தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் உங்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க கற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கானது. நீங்கள் ஒரு உந்துதலாக இருப்பதில் சோர்வாக இருந்தால் உங்களை நீங்களே அதிகாரம் செய்ய, அதாவது மேம்படுத்தி கொள்ள தயாராக இருந்தால் சென்டாரியை முயற்சித்து பாருங்கள். பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் உலகத்தை ஆராய மறக்காதீர்கள். இயற்கை குணப்படுத்துதலின் ஒரு புதையல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுவரை கவனமாக இருங்கள் மற்றும் இயற்கையின் குணப்படுத்தும் சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுய கண்டுபிடிப்பு மற்றும் குணப்படுத்தலுக்கான பயணம் ஒரு அழகானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் சென்டாரி போன்ற மருந்துகளுடன் நீங்கள் இந்த பாதையில் ஒருபோதும் தனியாக இல்லை. எனவே முன்னேறி செல்லுங்கள். உங்களை மேலும் சக்தி வாய்ந்தவராக மாற்றுவதற்கான முதல் படியை எடுங்கள். மேலும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், இயற்கை ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு தீர்வை கொண்டுள்ளது. அடுத்த முறை வரை ஆர்வமாக காத்திருங்கள் மற்றும் இயற்கை குணப்படுத்துதலின் அதிசயங்களை ஆராய்ந்து கொண்டே இருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.